ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைக்கியோட எபிசோட் 20க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோட்ல தான் கராசுனா வர்சஸ் ஆபிஜோசாய் நடந்துகிட்டு இருக்கோம். அது கராசுனா வர்சஸ் ஆபிஜோசாய் சொல்றதை விட ஒய்காவா வர்சஸ் காகியாமன் சிம்பிளா சொல்லிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல காகியாமாக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. காகியாமா வந்து நினைச்சு பார்க்கறான், நான் ஜூனியர் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணப்ப ஒரு அமேசிங்கான ஒரு பிளேயரை பார்த்தேன். ஒய்காவா அந்த பெஸ்ட் செட்டர் அவார்டு வாங்கினதையும் இவன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பானா. ஸோ நான் மட்டும் இவனோட நல்லா லேண்டேன் அப்படின்னா இவனே நான் மிஞ்சிருவேன் அண்ட் எங்களோட ஜோன்ல நான் தான் பெஸ்ட் செட்டரா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த போன எபிசோட லாஸ்ட்ல ஒரு செட்டர் டம்ப், அதாவது அந்த டிராப் மாதிரி ஒரு கையில வச்சு அமுக்கி விட்டுருப்பான் உள்ள. இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே நின்றுகிட்டு இருந்த பிளேயர்ஸும் வாவ் கராசுனா செட்டர் வேற லெவல்ல இருக்கானே. ஆக்சுவலா எந்த ஃபர்ஸ்ட் இயர் செட்டராலையும் ஒய்காவா கிட்ட எல்லாம் நிக்க கூட முடியாது, பட் இவன் வேற லெவல்ல இருக்கான் அப்படின்றாங்க. இன்னொருத்த வந்துட்டு ஆஹா இதை பாக்குறப்ப ஒரு செட்டர் கிளாஸா இருக்கும் போல அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு காகியாமா கிட்ட வந்துட்டு வேற லெவல்ரா சூப்பர், அப்படியே அந்த கிரேட் கிங் மாதிரி நீ வேற லெவல் தான் அப்படின்றான். நம்ம ப்ரீஃபெக்சர்ல பெஸ்டான செட்டரா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல, நான் தான் இங்க பெஸ்டான செட்டர் அப்படின்ட்டு அவனை பார்த்த மாதிரி சொல்றான். ஹினாட்டாவை அவனை கலாய்க்கிற மாதிரி இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, உன்னோட சர்வீஸ் தான் போய் தொலை அப்படின்றான். ஆமா நீ தான் இப்ப பேக் ரோ போயிருவேன் சர்வீஸ் போட போயிட்டுனா, அதுக்கப்புறம் உன்னால இந்த மாதிரி செட்டர் டிராப் எல்லாம் போட முடியாது, பேக் ரோல இருந்து பண்ணா அதெல்லாம் இல்லீகல் தானே அப்படின்றான். எனக்கும் தெரியும்டா, அடுத்து நான் மறுபடியும் ஃப்ரண்ட் ரோல வர்றப்ப அதை பண்ணுவேன் போ அப்படின்றான். அப்படியே போய் காகியாமா சர்வீஸ் போட ரெடி ஆகிறான். பால் ஒரு மாதிரி இறுக்கமா பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்படியே ஜம்ப் பண்ணி பவர்ஃபுல்லா சர்வீஸ் அடிக்கிறான். பால் ரொம்ப தூரத்துல வெளியே போய் அவுட் விழுகுது. ஐயோ அவுட் அடிச்சிட்டேனே அப்படின்னு நினைக்கிறான். அடுத்து இப்ப அவங்க டீமுக்கு பாயிண்ட் போது அவங்க இதுல ஒய்காவா தான் சர்வீஸ் போட ரெடி ஆகிறான். ரைட் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பந்த கையில வச்சுட்டு நிக்கிறான். ஓடி வந்து செம்மையா ஜம்ப் பண்ணி ஒரு சர்வீஸ் பவர்ஃபுல்லா அடிக்கிறான். அது நேரா நிஷினோயாவை நோக்கி வருது. நிஷினோயாவும் இது ஸ்ட்ரைட்டா வருது அப்படின்னு நினைக்கிறான். இல்ல வளையும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சைட்ல போய் கை வச்சிடறான். பால் சூப்பரா நம்ம காகியாமா கை கிட்ட போகுது. வெளியே நின்னுகிட்டு இருந்த பிளேயர்ஸ் என்னது இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ரிசீவ் பண்ணிட்டானா, கராசுனாவோட லிப்ரோ வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒய்காவா அப்படியே உள்ள வரும்போது ஐயோ ரிசீவ் பண்ணிட்டானா, இவன் உண்மையிலேயே நல்லா விளையாடுவான் போலயே அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஈவாவும் சொல்றான் என்னடா நீ சர்வீஸ் அடிச்சு கஷ்டப்பட்டே எடுக்கல, எப்பயும் போல நார்மலா வேற ஏதோ சர்வீஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப ஹினாட்டா வந்துட்டு சென்ட் இட் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடி வரா. இதை வந்து ஒய்காவா எப்படியோ நோட் பண்றான். காகியாமா அப்படியே இந்த நேக்கமோல கென்மா பண்ணுவா இல்லையா, கண்ணை இந்த பக்கம் காட்டிட்டு அந்த பக்கம் செட் பண்றது, அதே மாதிரி கண்ணை இந்த பக்கம் காட்டுறான். கிண்டாய்ச்சி பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடான். பார்த்தா காகியாமா முன்னாடி செட் பண்ணிடுறான். ஹினாட்டா அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். வெளியே இருந்து கண்ணாடி சொல்றான் நல்ல வேலை எப்படியோ நிஷினோயா ரிசீவ் பண்ணிட்டான், இருங்க ஒரு நிமிஷம் ஒய்காவா இதை தெரியாம தான் அடிச்சிருப்பான், நிஷினோயாக்கு தெரிஞ்ச அடிச்ச மாதிரி தெரியல அப்படின்னு. அதுக்கு கோச் சொல்றாரு இல்ல எனக்கு தெரிஞ்ச அவன் நிஷினோயாவுக்கு எய்ம் பண்ணி தான் அடிச்சிருக்கான். ஒருவேளை நிஷினோயா மட்டும் இந்த பாலை ரிசீவ் பண்ணாம விட்டுருந்தானா டீமோட கான்பிடன்ஸ் சுக்குனரா உடஞ்சிருக்கும். நிஷினோயாவாலேயே எடுக்க முடியல அப்படின்னா வேற யாராலையும் எடுத்துருக்கவே முடியாது. நல்ல வேலை நிஷினோயா இந்த பால் எடுத்தது மூலமா நம்ம டீம்ல இருக்க எல்லாரையும் காப்பாத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிண்டாஸ் வந்துட்டு ஒய்காவாட்ட சாரி கேட்கறான். சாரி எனக்கு ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஒய்காவும் வந்துட்டு நம்ம ஆப்பனண்டா நிக்கிறது டேட்டகுக்கே இறக்கம் காட்டாத ஒரு டீம், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சூலேச கட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். கிண்டாய்ச்சிட்ட இங்க பாரு ஜூனியர் ஸ்கூல்ல உன்னோட பொசிஷனை, அதாவது உன்னோட பார்ட்னரை இப்ப அந்த ஹினாட்டா அப்படின்றவன் வந்து எடுத்துக்கிட்டான், அதனால உனக்கு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கும். அது கிண்டாய்ச்சி வந்துட்டு இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு தெரிய விடு அப்படின்றான். ஒருவேளை ஜூனியர் ஸ்கூல்ல காகியாமா உன்ன ஒரு சர்வெண்ட் மாதிரி தான் நினைச்சிருக்கலாம், இப்ப அவனுக்கு ப்ரூவ் பண்ணு உன்னோட உண்மையான பவர் என்னன்னு சொல்லிட்டு, அவன் இல்லாமே உன்னால வேற லெவல்ல அடிக்க முடியும்னு சொல்லி காட்டு, அண்ட் எனக்கு தெரியும் உன்னால சூப்பரா ஜம்ப் பண்ண முடியும், நீ அதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த பக்கம் டனகா சர்வீஸ் பண்றான். அவங்க டீம் லிப்ரா வந்து அதை ரிசீவ் பண்றான். கிண்டாய்ச்சி வந்துட்டு சென்டர்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா வர்றான். ஹினாட்டாவும் இவன் ஸ்ட்ரைட்ல தான் வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஏற ரெடி ஆகுறான். அதே மாதிரி பாலு சென்டர்ல தான் வருது. ஹினாட்டாவும் பிளாக் ஏறான். ஆனா கிண்டாய்ச்சி ஹினாட்டாவோட அதிகமா மேல ரீச் பிடிக்கிறான். ஹினாட்டாவால அவனோட ஜம்புக்கு ஈடு கொடுக்கவே இல்ல, அவனுக்கு பிளாக்கே இல்லாத மாதிரி செம்மையா அடிச்சு ஏத்திட்டு போயிடுறான். பாயிண்ட் ஆயிடுது. டைச்சி இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். என்னது இது பிராக்டிஸ் மேட்ச்ல இந்த அளவுக்கு ஜம்ப் பண்ண மாதிரியே தெரியல, இப்ப எப்படி இவ்வளவு ஜம்ப் பண்றான் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். பாயிண்ட் வந்துட்டு இப்ப ஆபிஜோசாய் 4 கராசுனா டீம் 2ன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து அவங்க டீம்ல இருந்து ஈவாய்ஸ்மி சர்வீஸ் பண்றான். அதை நம்ம டைச்சி கொஞ்சம் தப்பா ரிசீவ் பண்றான். காகியாமா இங்கிட்ட தள்ளி வந்து செட் பண்ற மாதிரி இருக்கு. அது ஹினாட்டா வந்துட்டு கிவ் மீ a set அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதையுமே ஒய்காவா வந்துட்டு நோட் பண்றான். அதே மாதிரி காகியாமா இந்த ஆசைக்கு செட் பண்ணிடுறான். ஆசைக்கு பவர்ஃபுல்லா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். இப்போ ஒய்காவா வந்துட்டு கோச் எனக்கு ஒரு டைம் அவுட் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். கோச்சும் டைம் அவுட் கேட்டு வெளியே வர்றாங்க எல்லாம். ஒய்காவா வந்து வெளியே இருக்கும்போது அவங்க டீம்மேட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்றான் நான் மிஸ்டேக் எதுவும் சொல்லல, நான் நினைக்கிறது கரெக்ட் தான், சென்ட் அண்ட் கிவ் இந்த ரெண்டு தான் அவங்களோட கோட் வேர்ட். சுகாரா வந்துட்டு சொல்றான் என்னது அதுக்குள்ள நம்ம கோட் வேர்ட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி. காகியாமாவும் ஆமா இவங்க ரொம்ப ஃபாஸ்டா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒய்காவா ஆக்சுவலா நேத்து நைட் அந்த ஒரு மேட்சை பாத்துக்கிட்டு இருப்பா கராசுனா வர்சஸ் டேட்டக், அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு இந்த ஐடியாவே கிடைச்சது. எப்பெல்லாம் அவன் சென்ட் இட் டு மீ இல்ல சென்ட் இட் இந்த மாதிரி சென்ட்ன்ற வார்த்தை சொன்னானோ அப்ப எல்லாமே அவன் கண்ணை மூடிட்டு ரொம்ப ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிடுறான். அண்ட் கிவ் இட் டு மீ அப்படின்னு சொல்றப்ப அவன் நார்மலான ஃபாஸ்ட் அட்டாக் யூஸ் பண்றான். இதுதான் அவங்களோட சிக்னல். அவன் எப்பெல்லாம் சென்ட் இட்னு சொல்றானோ அப்பெல்லாம் நீங்க அவனை மட்டும் மார்க் பண்ணுங்க. அண்ட் அவன் எப்பெல்லாம் கிவ் இட்னு சொல்றானோ அப்ப நீங்க செட்ரு போடுறத வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஜம்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு ஈவாவும் சொல்றான் அது சரி இப்ப நம்ம டைம் அவுட் வர ரொம்ப ஃபாஸ்டா கேட்டோம், அதுவும் எந்த ரீசனுமே இல்லாம டைம் அவுட் கேட்டோம், இதனாலே நம்ம இந்த மாதிரி அவங்க எதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கறான். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி அவனுக்கு தெரியணும், அதான் எனக்கு வேணும். ஏன்னா காகியாமாக்கு இது தெரிஞ்சது அப்படின்னா அவனோட ஒரு கூலான ஆட்டிடியூட் அந்த இது ரொம்பவே லாஸ் ஆயிரும். சோ அவனோட மைண்ட் அவன் இழந்துருவான் அப்படின்றான். அந்த பக்கம் காகியாமா அதே மாதிரி ஒரு சீரியஸான தாட்டோட தான் நின்றுட்டு இருக்கான். டனகா நிஷினோயா ரெண்டு பேரும் வந்துட்டு ஹே நீ ஒன்னும் இப்பெல்லாம் இருக்காத, நீ எப்பயும் போல நார்மல் ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஆபிஜோசாய் டீம்ல இருந்து 3ஆம் நம்பர் அட்டாக்கர் பவர்ஃபுல்லா அடிக்கிறான். அது
அது நம்ம ஹினாட்டா கையில பட்டு பால் தெரிச்சிருது. இப்ப ஆபஜோசை டீமுக்கு பாயிண்ட் போது அங்க வந்து கிண்டாச்சி சர்வீஸ் போட ரெடி ஆகுறான். அந்நேரம் ஒய்கா வந்து சொல்லி தான் அனுப்புறான், இப்போ உனக்கு யாருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியும்ல அப்படின்ட்டு. அவனும் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஒய்கா வந்து நினைக்கிறான் எல்லா பெஸ்டான செட்டிங்க்கு பின்னாடியும் ஒரு நல்ல ரிசீவிங் வேணும் அப்படின்ட்டு. அப்படி அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது கிண்டாச்சி சர்வீஸ் போடுறான். ஆசைக்கு நேரா போகுது. ஆசையால அதை ரிசீவ் பண்ணவே இல்லை. இத்தனைக்கு அது ஜஸ்ட் லைக் ஒரு நார்மலான சர்வீஸ் தான், தப்பா ரிசீவ் பண்ணிடுறான். பாயிண்ட் அவங்க டீமுக்கு போயிருது. அடுத்து மறுபடியும் ஒரு சர்வீஸ் போடுறான். அதே ஆசையால ரிசீவ் பண்ண முடியல. அப்பதான் கோச் யூகா யோசிக்கிறாரு, ஒரு நிமிஷம் இப்ப எதுக்கு இவன் ஆசையை கடிக்கிறான்? காகியம் வந்து ஆசையை பிடிச்சிட்டு தான் முன்னாடி நகரணும், ஏன்னா பேக்ரோ அப்படின்றப்ப அந்த மாதிரி தான் இருக்கும். சோ காகியமா முன்னாடி ஓடி வர்ற டைம்ல ஆசைக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். அதனால ஆசைக்கு அடிச்சா அவனால சரியா பால ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் அங்க எய்ம் பண்ணி ஆசை அடிக்காங்க. வெளியே நின்னுட்டு இருந்த பொண்ணுங்களும் என்னது ஒய்காவா சர்வீஸோட இவன் சர்வீஸ் சொன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல, இதே தப்பா ரிசீவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்கான். அந்நேரம் அந்த சீனியர் பிளேயர் ஒருத்தர் வந்து எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் நான் வேணா சொல்லவா அப்படின்றாரு. செட்டர் வந்து பேக்ரோவா இருக்கும்போது முன்னாடி இருந்து போக முடியாது, பால் இந்த கோட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் அவன் பின்னாடி ஒரு அட்டாக்கரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மூவ் பண்ணி முன்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பால் வர்றதுக்கு முன்னாடியே அவன் முன்னாடி ஓடி வந்துட்டானாலும் அதுவும் தப்பு தான், ஃபால்ட் ஆப்போனன்ட் டீமுக்கு தான் பாயிண்ட். சோ பால் வந்ததுக்கு அப்புறமா தான் அவன் முன்னாடியே மூவ் பண்ணணும். அதனால அங்க இருக்க ஒரு அட்டாக்கரால சரியா ரிசீவ் பண்ணி தர முடியாது, பால சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. மூணாவது அதே மாதிரி ஆசைக்கு அடிக்கிறான். எப்படியோ ஆசைக்கு தட்டு மாதிரி இந்த ரிசீவ் பண்ணிடுறான். காகியம் வந்துட்டு நம்ம டைச்சிக்கு செட் பண்ணிடுறான். டைச்சி அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். எப்படியோ அப்படியே இப்ப கண்ணாடி பாக்குறாரு, ஐயோ ஒய்காவா இப்ப ஃப்ரண்ட் ராக் வந்துட்டானே, மறுபடியும் அவன் அந்த செட் டம்ப் அந்த டிராப் மாதிரி எதுவும் போடாம இருந்தா சரி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம காகியம் வந்துட்டு ஐயோ இந்த பிரஷர் இப்ப ரொம்ப கிரேசியா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். 4 பாயிண்ட் ஏற்கனவே கேப் இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப ரெண்டு அட்டாக்கர் தான் ஃப்ரண்ட் ரோலயும் இருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரொட்டேஷன் வேகமா மூவ் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கான் காகியமா. இப்ப டைசி வந்து ரிசீவ் பண்ணி தரான். காகியமா கைக்கு பால் போகுது. காகியமா வந்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு அதே மாதிரி மறுபடியும் அந்த டிராப் அங்க பாக்குறான். பட் இந்த வாட்டி ஒய்காவா நின்னு பொத்தி போட்டுறான். ஒய்காவா வந்துட்டு இதை பிடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு போட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இப்ப ஆபஜோசை டீம் 9, கராசுனா டீம் 4 சொல்லி இருக்காங்க. அடுத்து மறுபடியும் காகியமா வந்துட்டு இப்ப டனாகாக்கு செட் பண்றான். டனாகா ட்ரிபிள் பிளாக் தாண்டி செம்ம அடிச்சு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டனாகா நிஷனா ரெண்டு பேரும் அப்படியே டனாகா வந்துட்டு இன்னும் 4 பாயிண்ட் தான், நம்ம மறுபடியும் கேம்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி உற்சாகத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒய்காவா வந்து இவனை பார்த்துட்டு நீ ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறியே, இது என்னை ரொம்ப கட்டுப்பேத்துது அப்படின்னு சொல்றான். அடுத்து அப்படியே ரேலி ஆகிட்டு இருக்கப்ப ஹினாட்டா வந்து கிவ் மீ a set அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவங்க டீம் பிளாக்கர்ஸ்லாம் உஷாராயிடுறாங்க. இப்போ ஒரு நார்மல் ஃபாஸ்ட் அட்டாக் தான் வரப்போகுது. சோ செட்டர் கையை பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹினாட்டாக்கு போடுறான். இந்த பிளாக் வந்து கரெக்டா ஏறிடுறான். கிண்டாய் ஹினாட்டா ஒரு பதட்டத்துல அப்படியே லைட்டா பால உள்ள தட்டி விட்டுறான். அப்படியே பால் ஸ்லோவா உள்ள விழுந்ததுனால நம்ம கராசுனா டீமுக்கு பாயிண்ட் ஆயிருது. பட் இருந்தாலும் நம்ம காகியாமா வந்து யோசிச்சுட்டான், ஐயோ இவங்க நம்மளோட இதை கண்டிப்பா கெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இப்போ மறுபடியும் காகியாமாக்கு சர்வீஸ் வருது. காகியாமா வந்துட்டு இந்த வாட்டி நான் சர்வீஸை மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ் பண்றான். பால வந்துட்டு ரொம்பவே உள்ள தள்ளி டாஸ் பண்ணிடுறான். கோச் வந்துட்டு ஐயோ என்ன இவன் இவ்வளவு முன்னாடி போட்ட அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். காகியமா ஐயோ முன்னாடி போச்சு நினைச்சு பால லைட் அப்படியே தட்டி விட்டுறான் முன்னாடி. அவங்க டீம்ல ஒருத்தன் அப்படியே தட்டு மாதிரி ஃபர்ஸ்ட் டச் ரிசீவ் பண்ண, செகண்ட் டச் லைட் ஒருத்தன் தூக்கி விட்டுறான். அந்நேரம் ஒய்கா வந்துட்டு முன்னாடி தள்ளிடுறான். அதை நம்ம காகியமா கைக்கு போது டைரக்டா. காகியமா இந்த ஃபர்ஸ்ட் டச் ரிசீவ் பண்ணிடுறான். இந்த கண்ணாடி வந்துட்டு ஐயோ ஃபர்ஸ்ட் டச் காகியமா ரிசீவ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இந்த டைச்சி வந்து செட் பண்றான் டனாகாக்கு. டனாகா அதே மாதிரி பவர்ஃபுல்லா தான் அடிக்கிறான். பட் பிளாக்ல மாட்டிடுறான். கோச் நினைக்கிறாரு இவன் ஒரு டைட்டான சிச்சுவேஷன் கிரியேட் பண்ண நினைக்கிறான், நமக்கு இவன் கண்டிப்பா மத்த பசங்கள மாதிரி கிடையாது அப்படின்னு கோச் நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்து ஒய்காவா தான் சர்வீஸ் போட போறான். அவன் சர்வீஸ் போடும்போதே ஒரு விஷயத்த சொல்றான், லொடன்னு வாய் பேசுற ஒருத்தனை சைலண்ட் ஆக்குறத விட பெஸ்டான ஃபீலிங் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி நேரா சர்வீஸ் டனாகா அடிக்கிறான். டனாகா கையில பட்டு பால் வெளியே தெரிச்சிருது. அவங்க டீமுக்கு பாயிண்ட் போயிருது. கன்சிக்யூட்டிவா சர்வீஸ் அடிக்கிறது ஒரு பயங்கரமான பிரஷரை கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா வாயாடுற ஒருத்தனை செம்மையா சைலண்ட் ஆக்குறது. அடுத்து செகண்டா அவங்களோட ஏஸ ஸ்டாப் பண்றது. இப்படி இந்த ரெண்டு அட்டாக்கர்ஸையும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து அங்க டீகாயா இருக்கிறவனுக்கு வேலையே கிடையாது அப்படின்னு நம்ம ஒய்காவா நினைக்கிறான். இப்போ கராசுனா டீம்ல இருந்து ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. கோச் வந்துட்டு இங்க பாருங்க பால செட்டருக்கு செட் பண்ணுங்க, அப்படி முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பால ஏர்ல நிப்பாட்ட பாருங்க அப்படின்னு சொல்றாரு. டனாகா வந்துட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து கோச்சுக்கு வந்து காகியாமாவை பார்த்துட்டு ஹலோ மிஸ்டர் நீ இப்ப ஒன்னு பண்ணல லாஸ்டா செட்டர் டிராப் ஒன்னு, அது எதை மீன் பண்ணி எதை நினைச்சு நீ பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. சாரி சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி காகியாமா மன்னிப்பு கேட்கான். அடுத்த வாட்டி இதெல்லாம் யூஸ் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காகியாமா வந்துட்டு எஸ் சார் அப்படின்றான். இங்க பாரு நம்மளோட ஆப்போனன்ட் வந்துட்டு ஆபஜோசை ஒய்காவா கிடையாது, சோ நீ மட்டும் இங்க இல்ல ஒரு டீமா விளையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. டைம் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒய்காவா வந்து சர்வீஸ் அடிக்கிறான். இந்த அப்படியே நேரா டனாகாக்கு தான் போகுது. டனாகாவை எப்படியோ டைவ் அடிச்சு எடுத்துறான். பட் பால் வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சு அங்க உள்ள போயிருது. கிண்டாச்சி பறந்து வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சு செம்மையா அடிச்சு முடிச்சிடுறாங்க. அடுத்து ஒரு சர்வீஸ் வந்து ஒய்காவா டனாகாக்கு தான் அடிக்கிறான். டனாகா எப்படியோ ஹைட்டா ரிசீவ் பண்ணிடுறான். பட் காகியாமா கைக்கு போல ஹினாட்டா வந்து செட் பண்றான். ஹினாட்டா வந்து இந்த டனாகா அடி அப்படின்ற மாதிரி சொல்றான். டனாகாவும் ஓடி வந்து செம்ம பவர்ஃபுல் அடிக்க பாக்குறான். பட் அங்க ட்ரிபிள் பிளாக் இருந்து பொத்தி போட்டுறாங்க டனாகாவை. கோச் வந்துட்டு டைம் அவுட் கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாரு. கண்ணாடி உடனே டைம் அவுட் கேட்டுறாரு. வெளியே இருந்த அந்த சீனியர் பிளேயர் பேசிட்டு இருக்காங்க. இதை விட ஒஸ்டான ஒரு ஃபீலிங் இருக்கவே முடியாது. தொடர்ந்து நம்மளே பால மிஸ் பண்றப்ப அது ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபீல் ரொம்ப ஒஸ்டா இருக்கும். சோ அந்த 5 நம்பர் பிளேயர் இப்ப என்ன பண்ண போறானோ தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே வெளியே ஓடி போய்கிட்டு இருக்கப்ப ஹினாட்டா வந்து டனாகா பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான். ஹினாட்டா வந்து யோசிச்சு பாக்குறான், நான் இப்ப ஏதாவது இவன்ட்ட சொல்லணுமா அப்படின்ற மாதிரி. ஆமா நான் கண்டிப்பா ஏதாவது சொல்லணும். நான் எப்பெல்லாம் டவுனா ஃபீல் பண்றேனோ அப்பெல்லாம் எப்பவுமே என்கரேஜ் பண்ண டனாகா மட்டும் தான். சோ நான் கண்டிப்பா அவன்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு சொல்ல வர்றான். அந்நேரம் டனாகா வந்து பலார்னு அவன் கணத்துல அவனே அரைஞ்சுக்கிறான். வெளியே வந்துட்டு சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். நிஷினோ வந்துட்டு டனாகா இது ஒன்னும் ஓன் தப்பு இல்ல, ட்ரிபிள் பிளாக் இருந்தாங்க, இது அடிக்கிறது கஷ்டம் இல்ல, நீ அடிச்சிருந்தாலும் பின்னாடி இருந்து நான் எடுத்திருக்கேன், என்னோட தப்பு தான் இது அப்படின்றான். நான் அதை சொல்லல, எனக்கு பால் போடுன்னு சொல்லி நான் இந்த கத்தி கேட்கல அப்படின்னு நான் சொல்றான். அடுத்த வாட்டி நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். கோச் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. வெளியே இருந்த பிளேயர்ஸ்
செகண்ட் டைம் அவுட் போய் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒய்காவா ரொம்ப வியர்டா இருக்கானே, எல்லா டீம் பிளேயர்ஸும் நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அவன் மட்டும் அமைதியா உட்கார்ந்து ஏதோ மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொருத்தன் வந்து சொல்றான், ஆமா ஒய்காவா எப்பவுமே அப்படிதான், அவனோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இருப்பான் அப்படின்ற. இப்போ டைம் அவுட் முடிஞ்சு ஒய்காவா சர்வீஸ் போட ரெடி ஆகிறான். கோச் யுகாய் வந்து ஒய்காவாவை பார்த்துட்டு, இவன் இப்போ ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இருக்கானே காய்ஸ், இப்போ இது உங்க கையில தான் இருக்குது, நீங்க தான் எப்படியா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஓடி வந்து செம்ம பவர்ஃபுல்லா ஒரு சர்வீஸ் பண்றான். அது நேரா டனக்காக்கு தான் போகுது. டனக்கா கையில வாங்காம ரொம்பவே மேல ஏத்தி வாங்கிறான். கொஞ்ச நேரம் மூஞ்சில வாங்கிருப்பான், ஜஸ்ட் மிஸ். பட் பால் ரொம்பவே கீழே விழுகிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஹினாட்டா லைட்டா வந்து எப்படியே தூக்கி விட்டுறான். அடுத்து தேட் டச் காகியாமா எப்படியே உள்ள தள்ளிடுறான். உள்ள போன பால் ஃபர்ஸ்ட் டச்சே நேரா ஒய்காவா கைக்கு தான் போகுது. ஒய்காவா தான் ரிசீவ் பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல. ஆனா இந்த செகண்ட் டச் அவங்க லிப்ரோ செட் பண்றான். லிப்ரோ சூப்பராவே செட் பண்றான். அவங்க டீமோட 3ஆம் நம்பர் அட்டாக்கர் வந்து செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். நிஷினோயா அதை டைவ் அடிச்சு வந்து எடுக்கிறான். காகியாமா வந்து நைஸ் ரிசீவ் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி போய் செட் பண்ண ரெடி ஆகுறான். டனக்கா அந்த பக்கம் இருந்து லெஃப்ட்ல போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த டனக்கா அப்படின்னு சொல்லிட்டு காகியாமா செட் பண்றான். கோச் யுகாய் வந்து நினைச்சு பாக்குறாரு, ஆமா டனக்கா நிறையவே மிஸ்டேக் பண்ணதான் செய்வான். ஆனாலுமே ஆசைக்கு அடுத்தபடியா ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேயர் மட்டும் கிடையாது நம்ம டனக்கா. எவ்வளவு மோசமான சிச்சுவேஷனா இருந்தாலும் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அவனோட பெர்ஃபார்மன்ஸையும் வேற லெவல்ல கொடுப்பான். எந்த ஒரு டவுட்டுமே இல்ல, இவனுமே ஒரு ஏஸ் தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க போய் டனக்கா வந்து ஒரு வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு பலார்னு ஒரு அட்டியை போடுறான். அடிச்சுட்டு தக்காளி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம குடரமா ஒரு கத்துறான். காகியாமா வந்து நினைச்சு பாக்குறான், எப்படியும் அவங்களோட மொமெண்டம் நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் அந்த பாயிண்ட் ஸ்கோரை பாக்குறான். ஸ்கோர் வந்து 15-8 சொல்லி இருக்குது. இது கொஞ்சம் ஏர்லி டைம் தான், நம்மளால இன்னும் இவங்களை பீட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப டனக்கா சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல இருந்து ரிசீவ் பண்ணி செட் பண்றான் ஒய்காவா. அவங்க டீம்ல அட்டாக்கர் வந்து அடிக்கிறான். இருந்தாலும் ஹினாட்டா ஆசி 2 பேர் கையில பட்டு பால் வந்து ஸ்லோ ஆயிருது. டனக்கா வந்து இது நம்ம சான்ஸ் அப்படின்னு ரிசீவ் பண்ணி தர்றான். ஹினாட்டாவும் இந்த சென்ட் இட் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு ஓடி வரான். இவாய்சுமிக்கு தெரிஞ்சு போச்சு நேரா தான் வரப்போறான்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே அவனால ஒண்ணும் பண்ண முடியல. ஹினாட்டா ரொம்ப ஃபாஸ்டா ஏறி அவன் கையில பட்டு அடிச்சிட்டு போயிடுறான். சரி இவன் வருவான்னு என்னால தெரிஞ்சு இவனை ஸ்டாப் பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சம கடுப்புல இருக்கிறான். இவன் வந்து ஒய்காவை பார்த்துட்டு, டே உனதான் இப்பவும் நீ இவனோட பெஸ்டான செட்டர் கிடையாதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லாத அப்படின்றான். அதுக்கு ஒய்காவும், ஓ இந்த காகியாமாவை சொல்றியா, இல்ல இல்ல அவன் என்னோட பெஸ்ட் செட்டர் தான்ப்பா அப்படின்றான். எனக்குலாம் அவன மாதிரி இந்த நூல் கட்டி விடுற மாதிரி இந்த அக்யூரேட்டான செட்டிங் எல்லாம் பண்ண தெரியாது அப்படின்றான். ஐயோ சாரிடா மறுபடியும் அப்பெல்லாம் முறைக்காத, இங்க பாரு அவன் அளவுக்கு எனக்கு டேலண்ட் எல்லாம் கிடையாது, பட் நீங்க எல்லாரும் பெஸ்டா அடிக்கிற அளவுக்கு என்னால பால செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். சோ நானும் அவன மாதிரி ஒரு நல்ல செட்டர் தான்டா அப்படின்றான். பாயிண்ட் வந்துட்டு இப்ப ஆபஜோசாய் 16 கராசனோ 9 இருக்காங்க. காகியாமா இதே யோசிச்சுட்டு ஐயோ இவ்வளவு பாயிண்ட் லீடிங் இருக்கு, இந்த மொமெண்டம் ஸ்டாப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் ஃபாஸ்டாவே டைச்சிக்கு செட் பண்றான். டைச்சி அடிச்சு பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். ஒய்காவா வந்து காகியாமா பார்த்து ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். நான் செகண்ட் இயர் படிக்கிறப்ப எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஜூனியர் ஸ்கூல்ல ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு சூப்பரான நிக் நேமும் சொன்னாங்க, த கிங் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு. ஒரு வாட்டி நான் அவன் விளையாண்ட மேட்சை பார்த்தேன். அவனுக்கு உண்மையிலேயே சூப்பரான பவர் இருக்கு, சூப்பரான டேலண்ட் இருக்கு, அண்ட் ஜெயிக்கணும்ன்ற அந்த ஒரு வெறி இது வரைக்கும் நான் பார்த்த பிளேயர்ஸ்ல அதிகப்படியான வெறி அவங்க கிட்ட தான் இருக்கு. இது எல்லாமே காகியாமாவை ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா காட்டுது. பட் இருந்தாலும் இவனுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது. இவன் எல்லாத்தையுமே தனியா இருந்தே ட்ரை பண்ணணும்னு சொல்லி நினைப்பான். நீ இப்ப இன்னொரு டீமுக்கு போய் வெறும் 2 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள உன்னோட பேட் ஹேபிட்டை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாம் முடியாது அப்படின்றான். இப்ப அப்படியே ஹினாட்டா வெளியே வந்துட்டு நிஷினோயா உள்ள போறான். சுகாரா வந்துட்டு ஹே ஹினாட்டா இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். இப்போ உங்களோட சிக்னல்ஸை மாத்திக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, உனக்கு நான் சொல்லி கொடுத்த சிக்னல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஓ அதை யூஸ் பண்ண போறமா, வா சூப்பர் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்றான். அந்நியால் திடீர்னு பின்னாடி திரும்பி பாக்குறான். சூக்கி வந்து பிளாக்ல மாட்டிருக்காங்க. பால் என்னதான் பிளாக்ல பட்டிருந்தாலும் பின்னாடி மெதுவா வந்துகிட்டு இருக்கு. அதை நிஷினோயா வந்து ரிசீவ் பண்றான். காகியாமா செட் பண்ண ரெடி ஆகுறான். அந்நியால் வெளியே இருந்த சீனியர் பிளேயர் சொல்றாரு, இப்போ கொஞ்ச நேரம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, கராசுனோட கேம் ரொம்பவே ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்குது. அப்படியே அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே காகியாமா வந்து ஃபாஸ்டா ஆசைக்கு செட் பண்றான். ஆசையை அடிச்சு பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். கோச் யுகாய் நினைக்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி ஃபாஸ்டா போறது பிடிக்கல, நம்ம கிட்ட இன்னொரு டைம் அவுட்டும் கிடையாது, கொஞ்சம் ஸ்லோவா விளையாடுங்கடா, அந்த எல்லாரும் காமா இருங்க அப்படின்ற மாதிரி கத்தி சொல்றாரு கோச் யுகாய். ஆபஜோசாய் டீமோட கோச்சும் சொல்றாரு, இவங்க திடீர்னு இவ்வளவு ஸ்பீட் ஆயிட்டாங்க, அவங்க என்ன நினைச்சு பண்றாங்கன்னா நம்ம பிளாக்கர்ஸ் இதை டாச் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. பட் சப்கான்சியஸா பாக்குறப்ப அவங்களோட கேம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக போகுது. இவங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஆக இவங்களோட மிஸ்டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஒய்காவாவும் நினைக்கிறேன், காகியாமா நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸான செட்டர் தான், உன்ன மாதிரி யாராலையுமே அந்த ஹினாட்டா பேல இவ்வளவு அக்யூரேட்டா யூஸ் பண்ணவே முடியாது. அப்புறம் இந்த நம்பர் 3க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவான பாலையும் கரெக்டா உன்னால தான் செட் பண்ண முடியும். அப்புறம் இந்த நம்பர் 11க்கு நீ கரெக்டா செட் பண்ற, அவனும் உன்னை 100% நம்ப தான் செய்யறான். ஒரு ஸ்பைக்கர்ஸ்மே ரொம்பவே யூனிக் ஆனவங்க, ஒரு உண்மையான செட்டரால மட்டும்தான் இவங்க எல்லாரோட ஸ்ட்ரென்த்தையும் வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டே செட் பண்றான். அவங்க டீம் அட்டாக்கர் அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். இப்ப பாயிண்ட் வந்து ஆபஜோசாய் 18 கராசுனோ 11 சொல்லியிருக்காங்க. காகியாமா வந்துட்டு இது நல்லதுக்கே இல்ல, இந்த கேப் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். நான் இப்ப ஏதாவது கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. டனக்கா முன்னாடி டைவ் அடிச்சு எடுக்கிறான். பால் வந்து நெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் காகியாமாவும் ஜம்ப் பண்றான், இந்த பக்கம் ஒய்காவாவும் ஜம்ப் பண்றான். 2 பேரும் 2 கையை வச்சு அமுக்குறாங்க. ஆனா ஒய்காவா ஃபோர்ஸா உள்ள அமைக்கிறான். காகியாமா அதை பிடிக்க முடியாம அப்படியே கீழே விழுந்துடுறான். அடுத்து அப்படியே ரேலி ஆகிட்டு இருக்கப்ப நம்ம டீம்ல ரிசீவ் பண்றாங்க. காகியாமா கைக்கு பால் போகுது. நான் தோக்க கூடாது, நான் தோக்குறதை வெறுக்கிறேன், நான் ரொம்ப நேரம் கோட்டுக்குள்ள நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா பால தள்ளிடுறான். சூக்கியால அதை அடிக்க முடியல, பால் அங்கிட்டு பின்னாடி போகுது. அது ஆசை எப்படியே ஒத்த கையில உள்ள தள்ளி விட்டுறான். ஆபஜோசாய் டீமோட கோச் வெளியே இருந்து நினைச்சு பாக்குறாரு, ஒய்காவா உண்மையிலே டேலண்ட் ஆனவன் தான், அண்ட் அவனோட பெஸ்ட்டையும் அவன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். பட் அவனோட 2 வயசு ஜூனியரான காகியாமாவோட கம்பேர் பண்றப்ப இவன் கிட்ட ஸ்கில்ஸ் இருக்குது, பட் இவன் அந்த அளவுக்கு ஜீனியஸ் கிடையாது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு இவங்க 2 பேர்ல பெஸ்ட் செட்டர் யாருன்னு பார்த்தா நான் கான்பிடென்ட்டா சொல்லுவேன், அது கண்டிப்பா
ஒய்காவா தான் அப்படின்னு சொல்றப்ப ஒய்காவா வந்து அந்த 3ஆம் நம்பர் செட் பண்றான். 3ஆம் நம்பர் செம்ம பவர்ஃபுல்லா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். பாயிண்ட் வந்துட்டு இப்ப ஆபஜோசா 20 கராசுனோ 11 சொல்லி இருக்குது. திடீர்னு ஒரு விசில் சவுண்ட் கேக்குது. காகியாமா என்னடான்னு சொல்லி பாக்குறான். அந்த பக்கம் சுகவாரா போர்டை வச்சுட்டு சப்ஸ்டியூட்ல மாறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான். காகியாமா இதை பார்த்துட்டு ஒரு பயங்கர ஷாக்கோட நின்னுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. காகியாமா இப்ப கம்ப்ளீட்லி ஒரு பிரஷருக்குள்ள போயிட்டான். சோ கண்டிப்பா இதுல இருந்து காகியாமா வெளியே வந்தே ஆகணும். அப்பதான் கராசுனோ டீமால ஏதாவது பண்ண முடியும். பாயிண்ட் வேற இப்ப ரொம்ப லீடிங்ல இருக்காங்க ஆபஜோசா டீம். சோ யார் வின் பண்ண போறா தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்களோட தாட்ஸையும் மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.